பிடிமண் பூஜைன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில்ல தான் மெயினா எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்தே வந்து குலதெய்வம் கோயில்ல இருந்து ஒரு பிடிமண் மண் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு பூஜை செய்றதாகட்டும். இந்த மாரிலாம் வந்து செய்றாங்க. ஆனா இது கட்டாயம் கிடையாது. திருச்செந்தூர்ல இருந்து நீங்க அந்த மண் எடுத்துட்டு வரீங்கன்னா, அந்த மண் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கால்பட்ட மண்ணா இருக்கும். எவ்வளோ பேர் அந்த இடத்துல நடந்திருப்பாங்க. ஒரு சில ஒரு மனிதர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு விலங்குகளா இருக்கட்டும், அந்த இடத்துல அசிங்கப்படுத்த கூட ஒரு சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட மண்ண நீங்க எடுக்கும் பொழுது சின்ன சின்ன பாவங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப பிடிமண் பூஜை அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வ கோயில்ல ஒரு பழங்காலத்து ஒரு ஆலமரமோ, அரச மரமோ இருக்குன்னா, அந்த மரத்தின் அடியில இருக்கக்கூடிய வேர் மண்ண நீங்க எடுத்துட்டு வந்து பூஜை செய்யலாமே தவிர, இப்படி பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை மண்ண எடுத்துட்டு வந்து நீங்க பூஜை செய்யும் பொழுது, அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்காது. பிடிமண் பூஜைனா எப்படி மேம் செய்யறது? பிடிமண் பூஜைன்னா பார்த்தோம்னா, ஒரு பிடிமண் அதாவது இந்த ஒரு மரம் இருக்குன்னா, அதனுடைய வேர் அடியில இருந்து நீங்க ஒரு பிடிமண் மண் எடுத்துட்டு, அத வந்து ஒரு மஞ்சள் துணியினால முடிஞ்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில நீங்க எந்த கோவில்ல இருந்து அத எடுத்துட்டு வரீங்களோ, அந்த மூலவர் எனக்கு அதன் வழியா வந்து எனக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி, நீங்க அத வீட்ல வச்சு தினம் தினம் வந்து தீபம் ஏத்தி, ஒரு வழிபாடு செஞ்சு, கற்பூர தீப தூபார்த்தன காமிச்சுட்டு வந்தீங்கன்னாவே, அந்த பிடிமண் பூஜை அப்படிங்கிற நிவர்த்தி ஆகும்.